நாளும் கோளும் என்ன செய்யும்? நாம் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் தமிழ் கடவுளான முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷன் எடுத்து பாருங்க, நம்முடைய முருகபெருமான கமெண்டா நிறைய இருக்கும். இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே சரி, இது ரொம்ப நாள் கிடையாது, கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். எப்படி 15 நாள் யோகம்? சிவராஜ யோகமும் சுக்கிர பயிற்சியும் ரெண்டும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது? எப்படி 15 நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில என்னென்ன யோகம் இருக்கு? சுக்கிர பகவான் சுயசாரம் வாங்கி போறார். சுக்கிர பகவான் பூரத்துல ஒரு மனிதனுக்கு ஆசை, பொன், பொருள், நகை, வீடு, பூமி எல்லாமே சுக்கிரன் தான். கால சக்கரத்துக்கு சிம்மத்துல சுக்கிரன். அது மட்டும் இல்லாம சூரியன், குரு, சிவராஜ யோகம் இந்த 15 நாள் அக்குருட்டா வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல இந்த யோகம் இருக்குதா? சுக்கிர பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த சிவராஜ யோகம் உங்க ஜாதகத்துல இருக்குதா? இத மட்டும் பார்த்துக்கிட்டு உள்ளவாங்க, உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றியா மாறும். அது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் என்ன யோகத்தை இந்த 15 நாளுக்குள்ள கொடுக்க போறார்? அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி தான் அந்த கடகராசி. எப்போதுமே பாருங்க, கடகராசிக்காரங்க தன்னுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தான். எப்படி குடும்பத்து மேல ரொம்ப அன்பு காட்டுவாங்க. நீங்க கடகராசியை பொறுத்தவரை எதுலையுமே அடாவடியா அவங்ககிட்ட பேசாதீங்க. ஒரு விஷயத்த நீங்க அன்பா சொல்லி பாருங்க, அந்த வேலையை சூப்பரா நல்லா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் கடகராசிக்காரங்க. ஏன்னா இவங்க ஒரு லட்சியத்துறைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. யாரு எது பேசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையை இவங்க எடுத்து பர்ஃபெக்டா பயங்கரமா திங்க் பண்ணி கரெக்டா செய்யக்கூடிய ஒரு மைண்ட் கெப்பாசிட்டி இந்த ராசிக்கிட்ட நிறைய இருக்கு. இவங்கள மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது. அறிவு, திறமை, நல்ல திறமையா இருக்கணும், எல்லாமே நிறைய இருக்கு கடகத்துக்கிட்ட. கொட்டி கிடக்கு கடகத்தை. ஆராய்ச்சி, போட்டி, நிறைய விஷயத்துல ஜெயிக்கக்கூடிய திறமை கடகத்துக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பது வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. எப்படி இந்த குரு சுக்கிரன் ஜோதிட டிவில இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? கரெக்டா 15 நாள் தான் அந்த யோகம். இதை நீ விட்டுறவே கூடாது. சுயசாரம் வாங்குறாரு யாரு? சுக்கிரன் சுயசாரம் வாங்குறாரு 1. அடுத்து சிவராஜ யோகம் 2 கடகத்துக்கு. செம்ம லக்கு. இது சரியாந்திர யோகம். நீ மிஸ் பண்ணி கடகராசியை பொறுத்தவரை இந்த யோகம் டக்குன்னு வரும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் வந்தாவே ஆடம்பரம், சொகுசு, ஆசை, லட்சியம் எல்லாமே சுக்கிர பகவான் தான். சுகபோகமா வாழ்னா சுக்கிரன் தான். அதனாலதான் சுக்கிர திசை வந்தா எல்லாருமே நம்ம ஜாதக நோட்டு எடுத்து பாக்குறோம். 1 மாசம் பலனா 1 வாரத்துல அள்ளி கொடுக்கும். இதுதான் சுக்கரனுடைய ஸ்பெஷலே, தெரிஞ்சுக்குங்க. அதனாலதான் எல்லாருமே ஜாதக நோட்டு எடுத்து வேகமா ஓடி போய் நம்ம நமக்கு எதுவும் யோகம் இருக்காதா? அப்படிப்பட்ட பயிற்சி நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா உங்களுக்கு ராசி பிரகாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்க ராசி எடுத்து வந்து சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டு அதிபதி. எப்படி நீங்க எப்படிப்பட்ட ஒழுக்கமானவர்? 4ஆம் இடம் இருக்குது. மேல் படிப்பு, பட்ட படிப்பு 4ஆம் இடம் இருக்குது. வண்டி, வாகனம், வீடு, சொத்து 4ஆம் இடத்துல இவ்வளவு இருக்கு. உங்க தாய் ஸ்தானம் 4ஆம் இடம். எப்படி குடும்பம், தாய், வண்டி, வாகனம் எல்லாமே 4ஆம் இடம் தான். நீங்க எப்படிப்பட்ட வீடு கட்டுவீங்க, எப்படிப்பட்ட பூமி வாங்குவீங்க, எப்படிப்பட்ட ஒரு அம்மா இருப்பாங்க, எப்படிப்பட்ட ஒரு நிம்மதியா சுகமா இருப்பீங்க, குடும்பம் எப்படி இருக்கும்னா 4ஆம் இடத்தை பார்த்தா கண்டுபிடிச்சுக்கலாம். இப்போக்கு நிலைமைக்கு சொல்றேன் நான். இதை வச்சுதான் முடிவு பண்ண முடியும். அடுத்து 11ஆம் வீட்டு அதிபதி. இது சரியாந்திர பாகம். உங்க லாபம், உங்க ஆசை, நீங்க எந்த லெவலுக்கு போவீங்க, உங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு வருது எப்படி கிடைக்கும், உங்க மூத்த சகோதர உறவு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இந்த 11ஆம் இடத்துல அதிகமா இருக்கு. மெயினா ப்ரமோஷன் நிறைய இருக்கு இந்த 11ஆம் இடத்துல. இப்படிப்பட்ட அதிபதி எங்க வந்து உட்காந்துருக்காரு? 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. நீங்க மறந்து கூடாது. எப்படி கேந்திர யோகத்துல யாரு? 2ஆம் இடத்துல பணப்பர ஸ்தானத்துல யாரு? சுக்கிரன் ராஜா. இது சரியாந்திர யோகம். 2ஆம் இடத்துல பணப்பர ஸ்தானம் சொல்லுவாங்க. அங்க வந்து சுக்கிரன் இந்த சிவராஜ யோகத்துல நீங்க சூரியன், குரு சேர்ந்துருக்கு. இது சரியாந்திர யோகமா வேலை செய்யும். நீ மிஸ் பண்ணிடாதீங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு சுக்கிரன் மட்டும், குரு மட்டும் நல்லா இருந்தா செம்ம லக்கு.
ஏன்னா இவங்களுக்கு நல்ல வேலை இல்லைங்க. கடகராசி அதிக பேர் குரு மட்டும் சரியா இல்லை, ஒரு இடத்துல வேலை பார்க்க கூடாம சுத்த விட்டுட்டு இருக்கும். இப்ப நான் வேலையை விட்டு மாறுறதுக்காண்டி எத்தனை பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா தெரியுமா? நீங்க சும்மா கேளுங்களேன், வேலையை விட்டு இந்த மாற எத்தனை பேர் ஐடியா பண்ணி மட்டும் கடகராசியை பொறுத்த இருக்கிறது. ஆமாங்க, நான் வேலையை ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும், அந்த சூழலுக்கு நான் வந்துட்டேன் அப்படிங்கிற கண்டிஷன்ல நிறைய பேர் இருப்பாங்க. 100% பேர் இருப்பாங்க. வேலையை மாத்தலாம், தொழிலை மாத்தலாம், உத்தியோகம் மாத்தலாம் அப்படிங்கிற சிந்தனை வரும். கொஞ்சமாச்சும் நகையை வச்சு கடன் வாங்கியிருப்பாங்க, இல்ல கொஞ்சமாச்சும் இவங்க கடனை இல்லாட்டி கொஞ்சமாச்சும் கடன் சுமை குடும்பத்துல இருக்கும். இல்ல தாய்மாமன் உறவு, இல்ல அப்பாவுடைய உறவுல ஒரு மனக்குழப்பம், மன தடுமாற்றங்கள், உங்க மன வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு ஒரு சில சிக்கல்கள், ஒரு கரெக்டா ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இல்ல, ஒரு குழப்பத்திலே இருக்கு பாருங்க. தொழில், படிப்பு, வேலை, வருமானம் எல்லாத்துலயும் ஒரு மந்தமான தன்மை இருந்திருக்கும். தாய் தகப்பனும் கொஞ்சம் செலவுகள் அதிகமா வந்திருக்கும். இதை நம்ம ஏன் சொல்றோம்னா, நமக்கு அதிக ஜாதகம் கொடுக்குறது யாருன்னா கடகராசிக்காரன். ஒரு ஜாதகம் கொடுத்தா எனக்கு குடும்ப ஜாதகமே வரும். இப்ப டோட்டலா அப்படியே மாறுது பாருங்க. டோட்டலா நீ எதிர்பார்த்த விட சூப்பரா டாப்பா மாறுது. எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த சிவராஜ யோகம் வேலை செய்யுதுங்க. வருமானத்துக்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுன்னா, நான் எழுதி வச்சு சொல்றேன். இந்த 15 நாள் உங்க வாழ்க்கை சுக்கர பேச்சு வாழ்க்கையை மாத்தலாம். நீ என்னை திருப்பி கேளுங்க. பெருங்கொண்ட பணம் குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வரப்போகுதுங்க. பெருங்கொண்ட பணம் ஏதோ ஒரு வகையில வரப்போகுது. என்ன இடமா மூலியம் வரப்போகுது, இல்ல சொத்து மூலம் வரப்போகுது, இல்ல வீடு மூலம், ஏதோ ஒரு விஷயத்துல பணம் உங்களுக்கு வரப்போகுது, இல்ல மூத்த சகோதரமா பணம் வர, ஏதோ ஒரு லாபம், பெருங்கொண்ட லாபம் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்க போகுது. எழுதி வச்சுக்கோங்க, நோட் பண்ணியே வச்சுக்கோங்க. கண்டிப்பா நிறைய சான்ஸ் இருக்கு கடகராசி. இடம் சம்பந்தம் பேசுவீங்க, பூமி சம்பந்தம் பேசுவீங்க, வீடு சம்பந்தம் பேசுவீங்க, ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. அப்பா சொத்து தாத்தா எந்த ஒரு வழக்குல நீங்க ஜெயிப்பீங்க. இப்ப கொடுப்பா பாருங்க வேலை உத்தியத்துல சரியாந்திர ப்ரமோஷன். சரியாந்திர ப்ரமோஷன் ஏன்னா மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு வேலையை விட்டு மாத்தி அடுத்த வேலை உட்கார ஒரு பொசிஷன்ல நல்ல ஒரு ப்ரொமோஷனா நீங்க எதிர்பார்த்த விட வேலை சூப்பர் வேலையா இருக்கும். நீங்க எத்தனை கம்பெனிக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாலும் சரி, இப்ப வேலை வீட்டை தேடி வந்தாகும். இந்த மாசம் எண்டுக்குள்ள வந்துடும். நான் சொல்லிருக்கேன், நிறைய பேர் சொல்லிருக்கேன். கண்டிப்பா உண்டு. அந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே சரியாயிரும். அது மாதிரி +2க்கு மேல படிக்கிறவங்க, மேல் படிப்பு, பட்ட படிப்பு படிக்கிறவங்க, அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்றவங்க, அவங்க எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை சாதகமா இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். அரசாங்க வேலையை மட்டும் நீ எடுத்துடாதீங்க. சிவராஜ யோகம் வேலை செய்யறது சுக்கிர பயிற்சி. தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் நீங்க ஒரு தலைமை போவீங்க, லீடரா ஒரு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன். 11ஆம் இடத்துல 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பத்துல யாராச்சும் ஒருத்தர் ஒரு பயங்கரமான ஒரு பொறுப்போ, பணமோ, பொருளோ, நகையோ ஏதோ ஒரு விஷயம் வரப்போது இந்த சுக்கிர பயிற்சி நீங்க விட்டுறக்கூடாது. எடுங்க லாட்ரி சீட். இப்ப நீங்க ஜாதகத்துல எடுத்துருங்க, யாரையும் யோசிக்காதீங்க. இந்த டேட்டுக்குள்ள எடுங்க. இந்த மாசம் எண்டு முடியக்குள்ள கண்டிப்பா லாட்ரி எடுத்து பாருங்க. கண்டிப்பா 100% லாட்ரி யோகம் அடிச்சே தீரும். மாறவே மாறாது. 2ஆம் இடத்து சுக்கிரன் 8ஆம் இடத்த திடீர் யோகத்தை பாக்குறாரு. அவர் சுயசாரம் வாங்கி பாக்குறாரு. 11ஆம் வீட்டு சாரத்துல இருந்து பாக்குறதுல கண்டிப்பா லாட்ரி யோகம் வெளிநாட்டு உள்ளவங்க கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை வரைய நம்ம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். திருமண வாழ்க்கை பத்தி கவலைங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இமே சூப்பரா இருக்கும். எந்த தடங்கள் வராது. உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு நான் எந்த ஒரு கெட்டதும் சொல்ல மாட்டேன். நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம் பார்க்குறவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க, ஐடிஎஃப்ல உள்ளவங்க, நகர வச்சிருக்கவங்க, பொருள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் சொல்லி நல்ல டாப்பான ஒரு வேலை இப்ப வரும். பார்த்து சூப்பரான லாபம் கிடைக்கும். கவலைப்படாம போங்க. எல்லாமே கெட்டதை தூக்கி வீசுறாரு இந்த சுக்கிரபான், அள்ளி கொடுக்குறாரு லாபத்தை பார்த்து. இப்ப நட்சத்திரத்துல போமா, முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க. புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் நிறைய இருக்கு. கவலைப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இனிமே ரொம்ப செலவு இருந்துச்சு, இனிமே இருக்கான்னு சொல்லுங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை, தொழில் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் நல்ல வேலை கிடைக்கும் போது, வருமானம் வரப்போது, பொருளாதாரம் வரப்போது, கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது, கேஸ் இருக்காது, எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். இப்படி தொழில், படிப்பு, கல்வி, உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும். கொஞ்சமாச்சும் கடன் சுமையை குறைப்பீங்க. நல்ல ஒரு மாற்றம் வீட்டு பக்கம் தேடி வரும். நல்ல விஷயம் குடும்பத்துல நடக்குன்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி கஷ்டப்படி, இனிமே கஷ்டப்பட மாட்டேங்க. அடுத்து பூசம். பொறுமையாக ஒரு வேலை, தொழில், பிசினஸ் இதை பத்தி நிறைய சிந்தனை இருக்கும். பூசத்துல பார்த்துட்டாங்க. கவலைப்படாதீங்க. பூசணத்துல எல்லாத்துக்குமே டாப்பா இருக்கு இந்த நேரம். எப்படி இந்த சுக்கிர பயிற்சி பயங்கரமான ஒரு டாப்ல உங்களுக்கு கூட்டி வைக்கும். யாருனாலையும் மாற்ற முடியாது. இது மாதிரி கெட்டதை பார்த்து நீங்க பூசணத்துல பார்த்தோம், இனிமேல் நல்லது பார்ப்பீங்க. நல்ல விஷயம் உங்க பக்கம் வீட்டு தேடி வரும். இப்போ ப்ரொமோஷன் வரும், வேலை உதவியம் நல்லா இருக்கும், கடன் இருக்காது. இன்னும் ஜூலை 23 அப்புறம் உங்களுக்கு எந்த செலவும் வராது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அதுவும் ஒரு மாசமா
பூசணத்துல பார்த்தவங்க ரொம்ப அப்பா சொல்லவே அவமானம், தடங்கள், தாமத பிரச்சனை எல்லாமே கலகமா நிறைய செலவை பார்த்துருக்கீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் சொல்ற 1 மாசமா பார்த்துருப்பீங்க. நீங்க பார்க்க மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும், வருமானம் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், வீட்டுல சுப செலவு பார்ப்பீங்க. எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து ஆயுள் நீச்சல் பிறந்தவங்க, இவங்கள மாதிரி யாரும் புத்திசாலியா இருக்க முடியாது. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாது. இவங்கள மாதிரி யாரும் திறமையானவங்க யாரும் கிடையாது. இப்ப பாருங்க, இவங்க அறிவுக்கேற்ற ஒரு அனுகூலம் தேடி வருது. நான் சொல்றேன், படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், இல்ல ஐடிஎஃப்ல இருக்கட்டும், இல்ல பேங்க் வேலையா இருக்கட்டும், இல்ல கமிஷன் வியாபாரமா இருக்கட்டும், இல்ல கல்வித்துறையா இருக்கட்டும், நீதித்துறையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் சரி பெரிய லெவலுக்கு நீங்க போவீங்க, கவலைப்படாதீங்க. ஜூலை 21 இன்னும் உங்க தலையெழுத்து மாறும்னு சொல்லிடுவேன். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், ஆசைப்பட்ட விஷயம், திருமணத்துல தடங்கள் எதுவுமே இருக்காது. இந்த சுக்கிர பயிற்சி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டிப்பா கொடுத்தே தரும். இது யாராலையும் மாற்ற முடியாது. ஒரு தலைமை பொறுப்பக்கூடிய அமைப்பு தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.